ஹலோ ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் சிக்கனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து வதக்க சொல்லி சரிங்களா. இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டது இல்லாமல் இன்னொரு விஷயம், இங்கே மீனை வர வாழ்ந்து வச்சிட்டாங்க. இப்போ மீனும் நான் பண்ணணும். மீனுக்கும் இப்போ அலசி மசாலா போட்டு வைக்கணும். மஞ்சத்தூள் போட்டேன்னா இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது வந்து சால்ட் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வறுக்கிற மசாலா நீங்கள் ஒரு மசாலா வீட்லேயே ரெடி பண்ணீங்களா? அது எங்கே? அந்த மசாலா தான் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்கணும். அந்த மசாலா ரெடி பண்ணி அரைக்கணும். அது வந்து அந்த மசாலாவே தான். சில்லி சிக்கன் மசாலா சக்தியில் நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் வாங்கி செஞ்சு பாருங்கள். மசாலா கொஞ்சம் போடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சிக்கன் மசாலா தான். அது பாருங்க காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. சரி, கொஞ்சம் சேர்த்துப்போம். அதான் இருந்துச்சு. அது கூட இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கூட லெமன் ஹாஃப் லெமன் போதும். இப்போ நம்ம நல்லா மசாலா போட்டு நல்லா மசாலா பண்ணி நல்லா கலரி ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்து வரத்தோம்னா செம்மையாக இருக்கும். மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஓகேங்களா, நல்லா போட்டு ஊற வச்சாச்சு மசாலாவை. கேசரி பவுடர்லாம் எதுவுமே போடாமல் நேச்சுரலாக கடமை. எந்த நம்ம ஒரு இது கேசரி பவுடர்லாம் நம்ம போடல. நம்ம வீட்டில் இருக்கிற ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், லெமன், இஞ்சி பூண்டு, சில்லி சிக்கன் மட்டும் மசாலா கொஞ்சம் சேர்த்தோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஒரு சிக்கன் மசாலா இருந்தது, அது கொஞ்சம் போட்டோம், ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். சரிங்க, இது அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம மீன் அலசி அதுக்கு மசாலா போடலாம். மீனை வாங்கி எத்தனை கிலோ மீன் வேண்டியிருக்காரு பாருங்க. எவ்வளோ மீன் வாங்கியிருக்காரு பாருங்க. இன்னும் இந்த பேக் ஃபுல்லாக மீன் தான் இருக்குது. அது பத்தாம இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக மீன். நான் எவ்வளோதான் அலசி, நான் எவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்கள் தான் டயட்டாக இருக்கீங்களா, அப்புறம் என்ன? அதை மேக்னேட் பண்ணுறதும் நீங்கள் வீடியோ போட்டுருங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம இது வந்து டயட்டில் இருக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வந்து ரொம்ப நல்ல பொருள், சரிங்களா. உடம்புக்கு ப்ராப்ளம் கிடையாது. சிக்கனோடைய மீன் நம்ம சீ ஃபுட் எடுத்துக்கிட்டு ரொம்ப. இந்த மீனில் ஒமேகா 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நாங்கள் டயட்டுக்கு இதை தான் எடுத்துப்போம் நிறைய. மசாலா போடுறோம். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா போடணும் பாருங்கள். மசாலா போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு அலசி எடுத்துன்னு வந்துடுறேன். சிக்கனுக்கு பாருங்கள், எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ சிக்கன் வறுக்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு சிக்கனை வறுத்துருவோம். சிக்கனை வறுத்துட்டதுக்கப்புறம் மீனில் மசாலா போடுறது வரை காட்டணும். நம்ம மசாலா போட்டோம்ல, போட்டுட்டு அது கூட ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றணும்னா இந்த மசாலா வந்து சிக்கனை நல்லா கோட்டிங் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு தான் அந்த முட்டையை நம்ம போட்டு கவுண்ட் பண்ணுறது. அப்படி எப்படி வரும் பாருங்கள், பீஸ் நல்லா அப்படியே ஒட்டாமல் கொள்ளாமல் அழகாக வரும். அழுக்க வரும் அழகாக. வறுத்ததை காட்டும் உங்களுக்கு. சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் லெமனும் ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. ஏன்னா புளிப்பு இந்த சுவை வந்து டேஸ்ட் நல்லா டக்குன்னு ஊறிடும் மீனில். இது கொஞ்சம் ஏரி மீன் அப்படின்னால கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது ஊறி இருக்கும். இது நல்லா ஃபஸ்ட்டு உப்பையும் இந்த புளிப்பை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் மீனில். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கு மேலே நம்ம மசாலா போட்டோம்னா அது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு அந்த உப்புலாம் அப்படியே ஊறி இருப்பாங்க நல்லா. செம்மையாக இருக்கும் மீன் இந்த ஃப்ரெண்ட்ஸு. இந்த மீன் சாப்பிட்டு பாருங்களேன் வாங்கி. வவ்வால் மீன், ஏரி வவ்வால் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒமேகா 3 வந்து இது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த மீன் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து மீன் வறுக்கிற மசாலா. இது போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் பத்தாதுங்க, ஏன்னா மீன் அதிகம் இல்லை. 2 பாக்கெட் சேர்த்துக்கணும். பாக்கெட் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள். நல்லா மஞ்சத்தூள் நிறைய போட்டுங்க. மீன் நல்லா சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பெப்பர் பொடி. நல்லா வச்சுக்கிறேன் நல்லா வெளியே. இந்த நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு யாருன்னு தெளிவாக சொல்லுங்கள். வெளியே நான் பப்பிங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு வச்சார்ல, பிஸ்கெட்டு பாலெல்லாம் வச்சாரு. அப்படியே சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டு சாப்பிட்றாங்களா, அதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி. பாருங்க நல்லா வெத்து புளிக்கு விட்டுங்க, நல்லா நல்லா படுற மாதிரி. நல்லா பாருங்க நல்லா மசாலா போட்டாச்சு மீனுக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டும். எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்கள் இந்த மசாலாலாம் கண்டி வராமல் அப்படியே அது கூட ஒட்டிருக்கு பாருங்கள் நல்லா. அதேமாதிரி நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு சிக்கனை போடுங்க. அப்படியே ஹீட் ஆகாதே போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த சிக்கன்லேயே கோத்துக்கும். சரிங்களா? ஒரு இது கிடைக்காது அந்த சிக்கன், ஒரு கிறிஸ்பி. அவங்க அப்போ கூட இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்களாம், நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு தான் முடியுதா உங்களுக்கு? ஆஹா குத்தாமிச்சல இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுதாங்க சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். சரியா? சிக்கன் 65, மீன் வறுவல். அப்புறம் ஏன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பூஜைலாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நைட்டில் மட்டும்தான், டின்னருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பூஜை எடுத்துக்கணும். அடுத்து தோசை ஊற்றணும், இருக்கு வேலை. சூடான சிக்கன் 65 யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் இது ஒரு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது போடுறேன்.